You can now make online payments to Election Commission of Sri Lanka via GovPay. மணி சித்துப்பாத்தி மயானத்திலே நடந்த அந்த அகழ்வாராய்ச்சியின் போது அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை எலும்புக்கூடுகள் தோண்டி தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை 47 அடையாளம் கொண்டு அதிலே 44 எலும்புக்கூடுகள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த எங்களுடைய தமிழ் இன மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். எங்களை புதைக்க விடுவதும் இல்லை, எரிக்க விடுவதும் இல்லை. இவர்கள் தமிழர்களை உயிரோடு மாய்த்தார்களா இல்லை உயிரோடு புதைத்தார்களா? இந்த புதைக்குழிக்குள்ளே இத்தனை உடல்கள் மீட்டெடுக்கப்படுகிறது என்றால் எலும்புக்கூடுகள் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கின்றது. இதை பார்க்கும்போது தமிழர்களுடைய நெஞ்சம் வெந்து கொண்டே இருக்கின்றது. மயானத்திலே பிணங்கள் எரிக்கப்பட்டால் அதுதான் வெந்து கொண்டிருக்கும். ஆனால் எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய அந்த மக்களுடைய எலும்பு கூடுகளை இவர்கள் தோண்டி தோண்டி இன்றைக்கு எடுக்கின்ற போது எங்களுடைய நெஞ்சம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. வயிறு எரிந்து கொண்டிருக்கிறது, பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. பாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள், ஆனால் சித்து பாத்தியிலே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து வளர்த்திருக்கிறார்கள், புதைத்திருக்கிறார்கள், சிதைத்திருக்கிறார்கள், அழித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சம் பதைக்கிறது. செம்மணியிலே நடந்த இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அந்த அகழ்வாராய்ச்சியிலே தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் யாரு எண்ணி பார்க்கிறேன். சேயை கட்டி அணைத்த வண்ணம் ஒரு தாயை கண்டெடுத்திருக்கிறார்கள். பள்ளிக்கூட சிறுவன் கையிலே ஏந்தி பிடித்திருக்கிறான் பையை. நெஞ்சம் பதைக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழனும் கொதித்திட வேண்டும். அங்கே ஒரு தம்முடைய சொந்தங்களை, பந்தங்களை, உற்றாரை, உறவினரை இழந்து விட்டு இன்று வரை யார் எங்கே இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்களா, எரிந்தார்களா, புதைந்தார்களா, சிதைந்தார்களா என்று தெரியாமல் நாதியற்று அலைந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இன உறவுகளின் உள்ளங்கள் எப்படி பாடுபட்டு இருக்கும், எப்படி பதைத்திருக்கும். இதையெல்லாம் பார்க்கும்போது சர்வதேச அளவிலே இந்த மக்களுக்கு, என்னுடைய தமிழ் இனத்துக்கு, ஈழத்து மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதிக்காக தமிழர்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தொப்புள் கொடி பந்தங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம்.